ஈரோடு மாவட்ட ஆட்சியர் தற்போது செய்தியாளர் சந்திக்கிறார், நேரலையில் பார்க்கலாம். மாவட்டங்களிலும் தனியார் மற்றும் அரசு பணியாளர்கள் அவங்க பக்கத்து மாவட்டங்களில் பக்கத்து தொகுதிகளில் பணியாற்றினாலும் அவங்களுக்கும் சம்பளத்துடன் கூடிய விடுமுறை ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது. உங்கள் மூலமாக இந்த தகவல் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கப்பட்டு அனைவரும் வாக்கு சதவீதத்தை அதிகப்படுத்துமாறு உங்களுடைய ஜனநாயக கடமையாற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சார், இப்போ 3 மின்னணு வாக்குப்பதிவு பயன்படுத்தப்படுது. ஏதாவது சின்ன ரிப்பேர்னா கூட அதை மாற்றுறதுக்கான என்ன மாதிரி? ஏற்கனவே நம்ம அனைத்து அரசு கட்சிகள் அதே போல் வேட்பாளர்கள் முன்னிலையில் நம்ம ரேண்டமைசேஷன் 3 முறை பண்ணியிருக்கிறோம். அதே போல் அவங்க ரிசர்வ்லையும் நம்ம இவிஎம்ஸ் வச்சுருக்கிறோம். எங்கேயாவது மாக் போல் சமயத்தில் பேலட் யூனிட், கண்ட்ரோல் யூனிட், விவிபேட்டில் ஏதாவது பிரச்சனை வந்தால் எப்படி மாற்றுறது, ஆக்சுவல் போல் அதாவது 7 மணிக்கு வாக்கு பதிவு ஆரம்பித்த பிறகு இந்த பிரச்சனை ஏதாவது வந்தால் எப்படி மாற்றுவது அப்படின்றது எல்லா செக்டர் ஆஃபீஸர்ஸுக்கும் ப்ரிசைடிங் ஆஃபீஸர்ஸுக்கும் ட்ரைனிங் கொடுக்கப்பட்டுள்ளது. நம்மக்கிட்ட போதுமான அளவிற்கு ரிசர்வ் இவிஎம்ஸ் இருக்குது. ஸோ தேவையின் அடிப்படையில் அது கொண்டு போய் சேர்க்கப்படும், அங்கே மாற்றப்படும். இந்த மாதிரி வாக்குப்பதிவு கூட இங்கே கூட ஒரு மிஷினில் ஸ்டக் ஆயிடுச்சு, மறுபடியும் மாற்றலாம் சொன்னாங்க. இந்த மாதிரி வேற எங்கேயாவது இதுவரைக்கும் இங்கே ஒரு இடத்துல மட்டும் இது தகவல் வந்திருக்குது. இங்கேயும் பேலட் யூனிட்ல ஒரு இஷ்யூ, அது பேலட் யூனிட் மாற்றி மாக் போலும் முடிச்சிருக்காங்க. இப்போ தேர்தல் பதிவும் ஆரம்பிச்சிருப்பாங்க. வேற எங்கேயாவது தாமதம் ஏற்பட்டிருக்கா? இல்லை. அது உங்க ஈரோடு கிழக்கு தொகுதியில் நடைபெற்று வரக்கூடிய வாக்குப்பதிவுக்கிடையே மாவட்ட ஆட்சியர் தேர்தல் பணிகள் தொடர்பாக அளித்த செய்தியாளர் சந்திப்பை நேரலில் பார்த்தோம்.